ஒதுங்கி போக நீங்களே உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கீங்க. டேய் வாடா தண்ணி தூக்குற பையா. எவ்வளவு நேரம் தண்ணி எடுத்து வரதுக்கு? எவ்வளவு நேரம்? தண்ணி எங்க? தண்ணி ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? என்ன கூக்கு? போடா தோக்க. லேட்டா வரலாமா? போடா நீ பெரிய ஆளா? போடா போடா போடா. டைமுக்கு ஒன்று தண்ணி தூக்கிற பையா, எல்லாம் வீட்டு விட்டு வெளியே தடுத்துடுவேன். போ கிளம்பு. பார்த்துட்டோம். காஃபி எடுத்துரும். டேக் காஃபி. பாய் டாடி. பாய் போடா. போயிட்டு விடா. சும்மா வீட்டுல உனக்கு சோறு போடுறதுக்கு தனியா தூக்கட்டும். நான் திட்டுறேன். அவன் தானே என்னை திட்டா. போடா தண்ணி கொண்டு வருவேன். குடிச்சா குடிக்காட்டி போடாங்கறா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாரும். தண்ணி தூக்குற பையனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? உங்களுக்காக காலையில முதல் லைட் அடிக்க லைவ் போடுற எனக்குலாம் தண்ணி தூக்குற பையனுக்கு இவ்வளவு திமிரு. கமான் லெட்ஸ் கோ கைஸ். பாத்துல வரக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்க எங்க ஒரு பையனுக்கு ஆன்லைன்ல காணோம். என்னைய மாதிரியே இருக்கிறான் ப்ரோ. நான் எப்படி சின்ன வயசுல என்ன தென்னா வெட்டா இருந்தனோ அதே மாதிரி தான் நானும் இப்படிதான் ப்ரோ. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த கெஸ்ட்லாம் வருவாங்களே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு என்னங்கடி யாரை வெளியே துரத்துறதுக்கு என்ன பிளான் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நான் குட்டியாக இருக்கும்போதே அதே மாதிரி என் பையன் இருக்கிறான் ப்ரோ. டேய் தண்ணி கொண்டு என்னடா தண்ணி வேணுமா வேணாம் வாங்குறான். வச்சுக்கிறேன். இப்போ ஏதோ ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாதுன்னு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசாகட்டும் வச்சுக்கிறேன். ஸ்கூல் போல கேஜி போயிட்டு தான் இருக்கான். அவர் இன்னைக்கு லீவ் எடுக்கிறாரு. அவரே டிசைட் பண்ணிக்குவார் காலையில் இருந்துச்சு. ஸ்கூல் போலாவா அப்படின்னா போகணும், கொண்டு போய் விட்டு வரணும். நோ அப்படின்னா ஓகே நாங்கள் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அவனோட முடிவு தான். நாங்கள் ஐ லெட் ஹிம் டிசைட். அவன் என்ன கேட்குறானோ அதுதான். ஸோ அதனால நான் வந்து முடிவெல்லாம் நாங்கள் எடுக்கிறதே கிடையாது. இஸ் ஓன் டிசிஷன். தன்னிச்சா வளரட்டும். நாய் பூனை பண்ணிலாம் நம்மளா வளர்த்துறோம், அதுவாக வளர இல்லையா? அந்த மாதிரி தான். தேவையானது மட்டும் செஞ்சு கொடுப்போம். அவனே அவனுக்கானது சூஸ் பண்ணி வளரட்டும். கெட்டு போனாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அவனே சாரட்டும். லெட் ஹிம் டிசைட். எங்க டாடி இந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அட்வான்ஸாக இல்லைனாலும் எங்கள் டாடி எனக்கு ஏற்ற மாதிரி நான்லாம் அப்போல்லாம் லீவ் போட்டுக்கணும் அப்படின்னா லீவ் விட்டுருவார். எதுவும் சொல்ல மாட்டார். எங்கள் எதுவும் பெரிய பிரச்சனைலாம் வராது. அப்படி இருந்தார். பட் நான் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் ஹிம் டிசைட். அவனுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு கொடுப்போம். காவான் பீப்பிள், காவான் கிஸ். அவன் நல்லா அதான் சொல்கிறேன்ல, இவன் டாக்டர் ஆக்குறது, ஐஏஎஸ் ஆக்குறது, கலெக்டர் ஆக்குறது, கம்ப்யூட்டர் ஆக்குறது, இதெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல. ஜீரோ முடிவு. அவனா என்ன வேணா ஆகிட்டோம். அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. நாட் அ பிக் டீல். லெட் ஹிம் do what you want. Come on people, let's go பட்டாசு லைக் போடு. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.